டிராவலர்ஸ், அட்வென்ச்சரஸ் அண்ட் இயற்கை ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமான மக்களுக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் தான் கேரளா. அண்ட் இதை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கேரளால இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். பொதுவாகவே மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிலச்சரிவு ஏற்படுறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வா தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய கிராமங்களும் சரி, அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்குல்ல, இந்த ரெண்டு ரீஜன்லயும் நிலச்சரிவு ஏற்படுறதுன்ற ஒரு காமன் திங். அண்ட் வருஷமே இது வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 50ல இருந்து 70 சென்டிமீட்டர் அளவுக்கு கேரளால மழை பொழிவு இருந்திருக்கு. இப்படி கண்டினியூஸா 2 வாரம் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அது எல்லாமே வந்து ஹில்ஸ் ஏரியா தானே. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமா மழை பெய்யும் போது மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சில கிராமங்கள் மட்டும் இல்லாம பல கிராமங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஒரு ஆற்று படுக்கை வழியாவே வந்து அடிச்சுட்டு இது நடந்தது பாத்தீங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி காலையில. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 4 கிட்டத்தட்ட 6 நாளா பல ரெஸ்கியூ டீம்ஸ், இந்தியன் ஆர்மி, அது மட்டும் இல்லாம நிறைய வாலண்டியர்ஸ் சொல்லிட்டு பல பேர் வந்து கேரளா போயிட்டு நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அண்ட் சில டெட் பாடிஸுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ல 350 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அண்ட் இன்னுமே பல பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கணக்குங்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல எல்லாரும் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னுமே இவ்வளவு பேர் வந்து ரெஸ்கியூ பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். இதுக்காக உலக நாடுகள்ல இருந்து நிறைய டொனேஷன் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவுக்குள்ளே பல ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இந்தியன் ஆர்மிக்கு தேங்க்யூ பண்ற விதமா ஒரு பையன் ஒரு கடிதம் எழுதியிருக்கான். அந்த சின்ன பையன் அங்க ரெஸ்கியூ டீம்ல இருந்து காப்பாத்தப்படுற ஒரு பையனாமா. அவங்க வந்து படுற கஷ்டங்களை பார்த்து வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அண்ட் ஒரு சின்ன பையனுக்கு இந்த தாட் வந்திருக்குன்னா அப்ப அங்க எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு கஷ்டத்துல இன்னொரு மனுஷங்களுக்கு சக மனுஷங்கள் வந்து உதவி செய்யறது ஒரு நார்மலான திங் தான். அண்ட் இது இது செய்யறதுக்குமே பெரிய மனசு வேணும். பட் இருந்தாலும் ஒரு வன விலங்கு, அதாவது அதை நம்ம கொன்னு அதோட தந்தத்தை எடுத்துக்கிட்டு அண்ட் அது ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு வன விலங்கு மனுஷங்களுக்கு இந்த மாதிரி இடர்பாட்டுல ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்மளே நிறைய பார்த்திருப்போம். யானையெல்லாம் கொண்டு தந்தத்தை எடுத்து அதை வித்து ஸோ இது மாதிரி சொல்லிட்டு அதை நிறையவே கஷ்டப்படுத்துவோம், துன்புறுத்துவோம். அண்ட் இதெல்லாம் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டோமே சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா வயநாடுல, அதுவும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, ஸோ இதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களால வந்து நடந்திருக்கு. அண்ட் ஒரு வயசான பாட்டி, அவங்க பேர் வந்து சுஜாதா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட்ல வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்றாங்க. இந்த நிலச்சரிவுனால அவங்க வீடு சுத்தமாவே பாதிக்கப்பட்டு இவங்களும் இவங்களோட பேர குழந்தை 2 பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. ஸோ அங்க இருந்தா திரும்பி ஏதாவது நிலச்சரிவு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில பொண்ணு இறந்துட்டாங்க, மருமகனே இறந்துட்டாங்க, இன்னொரு பேர குழந்தை இறந்துடுச்சு. அந்த இக்கட்டான நிலைமையில அந்த பாப்பாவை தூக்கிட்டு ஏதோ ஒரு நல்ல இடம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு அலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது செம்ம மழை. அதன் காரணமா வந்து ஒரு மரத்துக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. நிக்கும்போது அங்க அந்த வழியா வந்து காட்டு யானைகள் வர ஆரம்பிச்சது. ஒரு 3 யானை வந்த உடனேயும் மனசை விட்டு அந்த பாட்டி வந்து அந்த யானைங்ககிட்டே வந்து சரணடைறாங்க. எனக்கு வேற வழி இல்ல, என்னை வந்து காப்பாத்துன்ற மாதிரி. சோ இதை கேட்ட யானைங்க அந்த 3 யானையும் அதே இடத்துல நினைச்சாங்க. இது வந்து என்ன சொல்றது, ஒரு கதை கிடையாது, நிஜமாவே நடந்தது. அதுல இருந்து தப்பிச்சு வந்து அந்த பாட்டியே சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூல. சோ அந்த 3 யானை நின்றுருக்கு. அந்த யானைகளோட காலை புடிச்சுக்கிட்டு தான் அந்த பாட்டி அந்த பாப்பாவும் வந்து ஒரு அந்த மலையை வந்து கடந்திருக்காங்க. அடுத்த நாள் காலைல வந்து ரெஸ்கியூ டீம் வந்து போய் காப்பாத்த போயிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த யானைங்க விட்டுட்டு அதோட இடத்தை நோக்கி போயிருக்கு. இதை வந்து அந்த பாட்டியே வந்து அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சொன்னதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் டைம்ல தான் வந்து ஹியூமனிட்டி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா. ஆனா இந்த இன்சிடென்ட் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றதே தெரியல. ஏன்னா ஒரு நம்ம நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூட ஒரு ஒரு உயிரினம் அது. ஏன்னா வைல்ட் லைஃப்ல அதிகமா ஹியூமன்ஸால பாதிக்கப்படுறது வந்து காட்டு யானைங்க தான். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாம் தாண்டி அங்க பல பேர் வந்து நம்மளை யாராச்சும் காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி நம்ம கடவுளை ப்ரே பண்ணிக்கலாம். அதே நேரத்துல அங்க நிறைய பேருக்கு சாப்பாடு பஞ்சம் நிறையவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இந்த ஒரு நிலச்சரிவுல இருந்து மீட்டெடுப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.